அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராஷபாஷல் 12th ரோமனில் அணுவாத்து போடுறோம். இதில் இனி ஏதாவது 3 இம்பார்ட்டன்ஸ் நடத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கு. இது செகண்ட் இது மார்க் 15 மார்க்ஸு ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். இங்கிலீஷில் படித்து பார்த்தா இங்கிலீஷில் படித்து பார்த்து ஹிந்தியில் மீனிங் எழுதலாம். தமிழில் பார்த்துட்டு கூட அழகாக ஹிந்தியில் மீனிங் எழுதலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழில் படிச்சுட்டு அது அப்படியே ஹிந்தியில் நீங்கள் மொழியாக்கம் பண்ணணும். ஹிந்தியில் தான் எழுதினா தான் உங்களுக்கு மார்க் வரும். இதுக்கு மார்க் 15 மார்க்ஸு. உலகம் முழுவதிலும் என்ன நடக்கிறது என்பதை செய்தித்தாள்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. உலகத்தில் எந்த பாகத்திலும் எந்த விஷயம் நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு சில மணி நேரத்தில் அதை பற்றி செய்தித்தாள்களில் படிக்க முடியும். ஜப்பானில் பூகம்பம் வந்தாலும், ஆஸ்திரேலியாவில் ரயில் விபத்து நடந்தாலும் இவைகளை பற்றிய செய்திகளை செய்தித்தாள்கள் மூலமாக நாம் விரைவில் அறிகிறோம். பல்வேறு தேசத்திய மக்களிடையே நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்துவதில் செய்தித்தாள்கள் மிக்க உதவி அளிக்கின்றன. இன்றைய உலகில் செய்தித்தாள்கள் மிகவும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு விடை ஹிந்தியில் ரைட் பண்ணுறோம். இப்போ கீழே ஆன்சர் இருக்குது, அதை ரீட் பண்ணுற பார்த்துங்க. துனியா பர்மி घटने சபி घटनाओं की सूचना समाचार पत्र செய்தித்தாள்கள் समाचार पत्र हमें देते हैं. सागे दुनिया के किसी भी कोने में कोई भी खास घटना घटे उसके बारे में एकांत घंटे में हम समाचार पत्रों के द्वारा जान सकते हैं. सागे जापान में भूकंप हो या ऑस्ट्रेलिया में रेल की दुर्घटना 10 संभवती खबरें हम समाचार पत्रों के द्वारा जान लेते हैं. विभिन्न देशों को लोगों के बीच संबंध स्थापित करने में समाचार पत्र बड़ी मदद करते हैं. आज की दुनिया में समाचार पत्रों का स्थान महत्वपूर्ण है. महत्वपूर्ण முக்கிய பங்கு வகிக்கிறது. செய்தித்தாள்கள் பல விஷயங்களை நம்மளுக்கு உடனுக்குடனே நம்மளுக்கு செய்திகளை தெரிவிக்கிறதுனால அது மகத்துவபூர்ண ஒரு முக்கிய பங்கு செய்தித்தாளுக்கு இருக்குது அப்படின்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.